அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 யோவான் 3:21-22. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றும் கொள்ளுகிறோம். வேண்டிக் கொள்ளுகிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சொல்றார் பாருங்க, நம்ம மனசாட்சி சுத்தமா இருக்கணும். நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. பாத்தீங்களா? இப்ப என்ன அர்த்தம்? நம்ம மனசாட்சி சுத்தமா வச்சுக்கிடுங்க. மனசாட்சி சுத்தமா இருந்து பண்ற ஜெபம் தான் கேட்கப்படும். தான் சங்கீதம் 66:18 நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் தேவனின் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். சிந்தை சரியில்லைன்னா 1000 உள்ள வச்சுக்கிட்டு என்னத்தான் ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. அதை சரி பண்ணுங்க. மனசாட்சி சரி, வாழ்க்கையை சரி பண்ணுங்க. கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படின்னு தெரிஞ்சு சரி பண்ண வேண்டிய சரி பண்ணி ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருங்க. அப்புறம் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படாது. அப்ப ஜெபத்துக்கு விசுவாசம் தான் முக்கியங்க. சின்ன ஒரு ஜெபம் பண்ணாலும் சரி, அவர் கேட்பார், பதில் கொடுப்பார், ஜெபத்துக்கு பதில் உண்டு என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கணுங்க. அப்புறம் உபவாசத்தோடு சில முக்கியமான குறிப்புகளுக்கு உபவாச ஜெபம் வேணுங்க. நீங்கள் மத்தேயு 17:21 அந்த பிசாசை விரட்ட முடியல சீசரால. அப்போ வந்து கேட்கறாங்க, ஏன் சுவாமி எங்களால் விரட்ட முடியல? அப்பா சொல்றாரு, இந்த வகை ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேற எந்த விதத்திலும் போகாது. அப்ப சில காரியங்களுக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அதுதாங்க கண்டிஷன். சில நீண்ட நாள் கேட்கப்படலையா, தடை உடைக்கப்படலையா, கேட்கப்படாமல் இருக்குதா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். எல்லா தடைகளை ஆண்டவர் உடைப்பார். இன்னொரு விஷயத்த சொல்லுகிறேன், பதில் கொடுக்கல இல்லைன்னு சொல்லிட்டாரா நம்ம நன்மைக்காகத்தாங்க இருக்கான். ஏன்னா எதுவா இருந்தாலும் அவர் கொடுக்கும்போது நமது நன்மைக்காகத்தான் கொடுப்பார். இல்லைன்னு சொன்னா அது நமக்கு நன்மை இல்லை என்று தெரிந்து தடுத்திருக்கிறா. பொறுமையா எடுத்துக்கிட்டு அமைதியா போயிட வேண்டிதான். அப்படி தெளிவாயிருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்க ஜெபம் கேட்கப்படும். எதை ஜெபித்தாலும் விசுவாசத்தோடு உறுதியாய் ஜெபிங்கள். நம்பி ஜெபம் பண்ணுங்க. தனிப்பட்ட விதத்தில் மன்றாடி ஜெபிங்க. கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.